அரசாங்கத்தின் உண்மை நிலை வெளிப்பட்டுள்ளது. பொய்யால் துறந்தும் ஆட்சி நடத்த முடியாது சஜித் பிரேமதாச என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தோடு நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலை திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் சொன்னதையும் செய்வதையும் பார்க்கும்போது சொன்னதற்கும் செய்வதற்கும் இடையில் பாரிய இடைவெளி காணப்படுகிறது என்பதாக அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிடுகிறார், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது கூட்டம் ஒன்று நேற்று முன்தினம் பமுனுகம பகுதியில் இடம்பெற்ற போதே கலந்து கொண்ட போதே அதில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாவாக 10,000 அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அந்த பணம் கூட சரியாக கிடைக்கப்பெறவில்லை. இன்று முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது பார்க்கின்றோம். அதே போல மின்கட்டணம் 33 வீதத்தினால் குறைக்கப்படும் என்று கூறப்பட்டது, அதையும் நிறைவேற்றவர்களால் முடியவில்லை. இன்னும் 6 மாதங்களுக்கு மின்கட்டணத்தை திருத்துவது தொடர்பில் பேசவே முடியாது என்று அரசாங்கம் தற்போது தெரிவித்து கருத்துக்களை முன்வைத்து வருகிறது. மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும் போது பொய்யால் ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் உண்மை நிலைமை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்பட்டிருக்கிறது. பொருட்களின் விலையை குறைப்போம், வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரிசி தட்டுப்பாடும் விலை வருகிறது. வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறியவர்கள் இன்று வெளிநாட்டிலிருந்து கூட அரிசி இறக்குமதி செய்து வருகிறார்கள். அரிசி தட்டுப்பாடுக்கும் தேங்காய் தட்டுப்பாடுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை. இவற்றை நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் என்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். இவ்வாறு இருக்க மற்றொரு செய்தி ஒன்றும் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் சஜித் அணிக்குள் பிளவு ஏற்படுமா என்பதாக ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்த போதும் சஜித் பிரேமதாச அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் தாம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுவதால் அந்த சட்டத்துக்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை கட்சி உறுப்பினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மற்றும் பாராளுமன்ற குழுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் ஆகியவற்றுக்கு எதிராக தமது எதிர்ப்பை வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமூக ஊடகங்கள் தற்போது அரசுக்கு தலைவலியாக இருப்பதால் அதற்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசவிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை சமூக வலைத்தளம் கடுமையாக தாக்கியுள்ளதால் இனிமேல் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்துக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டாம் என்றும் அதை ஒழிக்க பாடுபட வேண்டும் என்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் சஜித் பிரேமதாஸ் அதற்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து தனது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த விடயத்தில் அவர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தெரிவித்திருக்கின்றார். எனவே சமூக ஊடகங்கள் மூலம் தானும் தனது குடும்பமும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டமையினால் சமூக ஊடக கட்டுப்பாட்டுக்கு தாம் எப்போதும் ஆதரவாக இருப்பதாகவும் தனிப்பட்ட நலன்களுக்காக ஒருபோதும் எமது கொள்கையை மாற்றக்கூடாது எனவும் அவர் தெரிவித்த நிலையில் இப்போது அக்கட்சியில் இருக்கின்ற பலர் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான விடயங்களை கையாள்வதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இல்லை, அவ்வாறு அதனை கட்டுப்படுவதற்கான விடயத்தை நாங்கள் எங்களது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதாக தெரிவித்த விடயமானது அந்த கட்சிக்குள் இது ஒரு பிரச்சனையாக உருவாகுமோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாமல் ராஜபக்ஷ இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, ரணிலின் தொங்கு பாலத்தில் அனுர நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொங்கு பாலத்தில் என்னை தூக்கிச் சென்றாரா அல்லது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை தூக்கிச் செல்கிறாரா என்பதை மக்கள் ஆராய வேண்டும். உண்மையில் ஜனாதிபதியை ரணில் விக்ரமசிங்க தூக்கிச் சென்றிருக்கிறார். கடன் மறுசீலனை விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் செயற்படுகிறது என்பதாகவும் அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டி இப்போது பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற நாமல் ராஜபக்ச அவர்கள் நேற்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். போலியான கல்வித் தகமையை குறிப்பிட்டுக் கொண்டு பதவிக்கு வந்த அசோக் ரன்வல பதவி விலகமை வரவேற்கத்தக்கது, படித்தவர்களை மாத்திரம் உள்ளடக்கியதாக பாராளுமன்றத்தை அமைப்போம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்ட காரணத்தால் தான் அரசியலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத கல்வித் தகமையை பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனது கல்வித் தகமை தொடர்பில் பலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நான் முறையாகவே கல்வித் தகமையை பெற்றுக் கொண்டுள்ளேன். சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் முறையான வகையில் எனது கல்வித் தகமை சவாலுக்குட்படுத்தினால் அதற்கு சிறந்த முறையில் ஆவணங்களோடு பரிலீலிப்பு என்பதாக தெரிவித்திருக்கின்றார்.
பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். நடைமுறை சாத்தியமற்ற வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியது. அதுவே இன்று அரசாங்கத்துக்கு எதிர்வினையாக அமைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொங்கு பாலத்தில் எண்ணெய் தூக்கிச் சென்றாரா அல்லது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை தூக்கிச் சென்றாரா என்பதை மக்கள் ஆராய வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமல்படுத்திய பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தொடர்ந்து அமல்படுத்துகிறார் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அவர் சென்ற பாதையில் இவர் செல்வதால் இவரைத்தான் முன்னாள் ஜனாதிபதி தூக்கிச் சென்றார். எனவே என்னை அல்ல என்பதாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க இன்றைய தினக்குரல் பத்திரிகை மற்றொரு தகவலை தருகிறது. ரணிலோடு இனி கூட்டு இல்லை, பிரிந்து செல்லும் பங்காளிகள் என்பதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவோடு கூட்டணி அமைத்த கட்சிகள் இனி எந்த தேர்தலிலும் ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து செயற்படுவதில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது தேர்தலுக்கு பின்னர் சிலருக்குள்ளும் கட்சிக்குள்ளும் பல வாரங்களாக எழுதடிக்கப்பட்ட தேசிய பட்டியல் எம்பி பதவி பிரச்சினை கடந்த வாரம் இரு கட்சிகளிடம் அந்தந்த விடயங்களை எம்பிக்களின் நியமனத்தோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. செல்டர் முன்னாள் அமைச்சராக இருந்த ஃபைசர் முஸ்தபாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜீவ சேனசிங்க, மனோ கணேசன், நிசாம் காரியப்பர் மற்றும் முகமது இஸ்மாயில் ஆகியோருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. இந்த விவகாரமானது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி, எனவே குறிப்பாக புதிய ஜனநாயகனுடைய செல்டர் கட்சியினுடைய அந்த கூட்டு கட்சிகள் பல இருந்தன. எனவே அந்த கட்சிகளுக்கு இருக்கின்ற அங்கீகாரத்துக்கான உறுப்பினர்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட, எனவே கட்சியினுடைய இருக்கின்ற ஏனைய கட்சியினுடைய விடயங்கள் அங்கு கலந்தாலோசிக்கப்படவில்லை. அதே போல அங்கு தான் தரமான முடிவு எடுக்கப்படுவதாக பலர் விமர்சனத்தை முன்வைக்க, இப்போது அந்த இருக்கின்ற பல கட்சிகள் தீர்மானத்தை விடயம் இனி உங்களோடு கூட்டு இல்லை, நாங்கள் செல்ல போகிறோம் என்பதாக அந்த கூட்டு கட்சிகள் முடிவெடுத்திருப்பதாகவும் ரணிலோடு இனி எந்த கூட்டும் இல்லை என்பதாக அவர்கள் அனைவரும் விலகிச் சென்றிருப்பதான ஒரு தகவலும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. செல்வம் அடைக்கலாதன் எம்பி கருத்தொன்றை முன்வைக்க இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. தீர்வு விடயத்தில் தேர்தல் வெற்றியை பார்க்க முடியாது, சுமந்திரனின் கருத்துக்கு பதிலளித்தார் செல்வம் எம்பி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயலாகும். தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது, சுமந்திரனுக்கு இது தெரியும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காண அவர் தெரிவித்த ஒரு விவகாரம். இப்போது சகல தமிழரசு கட்சி போட்டியிட்ட சகல மாவட்டங்களில் எம்பிகள் இருக்கிறார்கள். எனவே மக்கள் எங்களுக்கு ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். தீர்வு விடயத்தில் தமிழரசு கட்சிக்கு பேசுவதற்கான மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்பதாக தெரிவிக்க, அதற்கு செல்லும் அடைக்கலாதன் எம்பி தெரிவித்த முக்கியமான விடயம். எனவே நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றீர்கள் என்பதற்காக நீங்கள் சொல்லுகின்ற விடயம் எல்லாம் கேட்க முடியாது என்பதை சுமந்திரன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவருக்கும் தெரியும் என்பதாக செல்வம் எம்பி அவர்களுக்கு பதில் வழங்கியிருப்பதான செய்தி இருப்பதை காணலாம்.